₹25க்கு புக்கு சேல் பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே நானும் கிளம்பி போயிட்டேன். கீழ்ப்பாக்கம் தான், புரசைவாக்கம் ரோடு, ஈஸ்வரி லெண்டிங், அதாவது வாடகை புத்தகங்களை கொடுக்குறவங்க, அந்த லைப்ரரி. போய் பார்த்தா எக்கச்சக்கமான இங்கிலீஷ் புக்ஸ் தான். நம்ம ஒன்றும் இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு படிக்கல நம்ம. ஸோ அதனால் இங்கிலீஷ் புக்ஸ் எனக்கு எதுவும் எடுக்கிற ஐடியா இல்லை. தமிழ் புக்ஸில் இந்த ரைட்டர்ஸுங்க தான் இருக்காங்களே. இவங்க புத்தகமெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி காதல் கதையை தான் இருக்கும். அதனால் எனக்கு இந்த புத்தகங்கள் எடுக்கிறது எந்த ஆர்வம் இல்லை. பட் ஆனால் இங்கிலீஷ் புக்ஸ் வாங்குறவங்க மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு போனாங்க. மூட்டை மூட்டையாக எக்கச்சக்கமாக வாங்கினாங்க. நான் வாங்கின தமிழ் புக்ஸ் இவ்வளோ தான். பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களோட ஆதாம் யாவால். அப்புறம் இது பார்க்க நல்லா இருந்துச்சு. எனக்கு கேள்விப்படாத எழுத்தாளர் தான். அடுத்து வந்து இது காற்று வளையம், டிஸ்கவரி புக் பேலஸோடது, பாஸ்கர் சக்தின்றது. அப்புறம் இது சிலம்பல், கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் இந்த புத்தகம் எடுத்துட்டேன். கடைசியாக கிடைச்ச இந்த புக்கு தான் நம்ம வெக்கை. இந்த புத்தகம் எப்படி கிடைச்சிச்சின்னு அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நல்லா பிரபலமான புத்தகங்கள் எல்லாமே அவங்க ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்காங்க. சும்மா தேவையில்லாத, அதாவது பெரிய பிரபலம் இல்லாத புத்தகங்களை மட்டும் தான் வச்சுருக்காங்க. இந்த புத்தகத்தை 50 ரூபான்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நான் வாங்கிட்டேன். அதே மாதிரி இங்கே எல்லா புத்தகம் 25 ரூபாலாம் இல்லை, சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. தமிழ் புக்ஸ் படிக்கிறவங்க இங்கே வர்றது எனக்கு தெரிஞ்ச வேஸ்ட்டு. இங்கிலீஷ் புக் படிக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதனா புத்தகங்கள் இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம்.